வணக்கம். உலகத்தில் அதர்மம் தலைவிரித்தாடும் பொழுது தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் புறப்படுப்பான். அந்த வகையில் ராமாயணத்திலும் தர்மத்தை நிலைநாட்டுறதற்காக இறைவன் பிறப்படுகிறான். இந்த ராமன் யார், அவர் எப்படி பிறக்கிறாரு, எப்படி வளர்றாரு, என்னென்ன சவால் எல்லாத்தையும் சந்திக்கிறாரு, அவர் எங்களுக்காக என்ன வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறாரு அப்படின்றத இந்த ராமாயணம் உள்ளடக்கி இருக்குது. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது ராமாயணம் பாகம் 1. பழைய காலத்தில் சரையு நதிக்கரையில் அமைந்திருந்த ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தின் பெயர் அயோத்தி. அயோத்தி என்பது எவராலும் வெல்ல முடியாத நகரம் என்று அர்த்தம் கொண்டது. அங்கு மக்கள் அனைவரும் அமைதியுடனும் தர்மத்தின் வழியில் வாழ்ந்து வந்தனர். அயோத்தியை ஆட்சி செய்தவர் தசரத மன்னன். அவர் நீதிமான், கருணையுள்ளவன், மக்களை தன் பிள்ளைகளாக நினைத்த அரசன். ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் இருந்தது, அவருக்கு வாரிசாக மகன் இல்லை. இந்த கவலை தசரத மன்னனின் மனதை தினமும் வாட்டியது. நான் அரசனாக இருக்கிறேன், ஆனால் என் வம்சத்தை தொடர ஒரு மகன் இல்லையே என்று அவர் வருந்தினார். அப்போது முனிவர்கள் அவருக்கு ஒரு வழி சொன்னார்கள். புத்திர காமசேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். உடனே அந்த யாகத்தை செய்தார். யாகத்தின் முடிவில் அக்னியில் இருந்த ஒரு தெய்வீக உருவம் தோன்றி புனிதமான ஒரு பாயாசத்தை தசரதனிடம் அளித்தது. அந்த பாயாசத்தை கௌசல்யா, கைகேயி, சுமித்ரா என்று 3 அரசியரிடம் கொடுத்தார். அவர்கள் அருந்தினார்கள். சில காலம் கிடந்தது. கௌசல்யா தேவிக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ராமன். அதேபோல் கைகேயிக்கு பரதன், சுமித்ராவுக்கு லக்ஷ்மணன் மற்றும் சத்ருகன் பிறந்தனர். ஆனால் ராமன் பிறந்த நாளில் அயோத்தி முழுவதும் ஒரு விசேஷமான அமைதி நிலவியது. முனிவர்கள் சொன்னார்கள், இவன் சாதாரண குழந்தை அல்ல, இவன் விஷ்ணுவின் அவதாரம். உலகத்தில் அதர்மம் அதிகரித்தால், ராவணன் போன்ற அசுரர்களின் அக்கிரமம் பெருகியதால் தர்மத்தை காக்கவே விஷ்ணு மனிதராக ராமனாக அவதரித்தார். ராமன் வளர வளர அவரிடம் ஒரு விசேஷமான குணம் தென்பட்டது. அவர் கோபப்படவில்லை, அவர் பொய் சொல்லவில்லை, அவர் யாரையும் இகழவில்லை. சிறு வயதிலிருந்தே தாய் கௌசல்யாவுக்கு கீழ்ப்படிதலுடன், தந்தை தசரதனுக்கு மரியாதையுடன், சகோதரர்களிடத்தில் அன்புடனும் நடந்து கொண்டார். லக்ஷ்மணன் எப்போதும் ராமனை நிழல் போல் தொடர்ந்து வந்தான். ராமன் எங்கே சென்றாலும் லக்ஷ்மணன் அங்கே இருந்தான். அயோத்தி மக்கள் அடிக்கடி சொல்வார்கள், இந்த ராமன் ஒரு நாள் அரசனானால் இந்த உலகமே அமைதியாகிவிடும். அரண்மனையில் வளர்ந்தாலும் ராமனுக்கு அகந்தை இல்லை. போர்க்கலையில் வல்லவராக இருந்தாலும் அவருக்கு கருணை அதிகம். அவர் வலிமையுடன் இருந்தார், ஆனால் அதைவிட அதிகமாக நல்ல மனம் கொண்டவர். தசரத மன்னன் அடிக்கடி நினைப்பார், என் மகன் ராமன் தான் அயோத்தியின் எதிர்காலம். அயோத்தி மக்களும் அதையே நம்பினார்கள். ஆனால் விதி இன்னும் தனது அடுத்த அத்தியாயத்தை மெதுவாக எழுதி கொண்டிருந்தது. இந்த அமைதிக்கு பிறகு ராமன் வாழ்வில் பெரிய திருப்பம் வரப்போகிறது. இது என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த பாகத்தில் சந்திப்போம். இந்த கதைகள் உங்களை தொட்டிருந்தால் என்னோடு பயணியுங்கள். நன்றி.